Hello friends, welcome to Jasmine Creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃப்ரீ ரெசிடென்ட் கிளாஸோட பார்ட் 4 வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ கீச்சிங் எப்படி செய்யலாம் அப்படிங்கறது தான் டீடைலா உங்களுக்கு வந்து நான் சொல்ல போறேன். சோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனா கீழ இருக்கிற கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு நம்ம பார்த்த ரெசிடென்ட் கிளாஸ் 3 பார்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆன்லைன்ல லைவாவே இந்த கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வீடியோ நம்மகிட்ட கிடையாது. சோ அதனால தான் நான் வந்து ஆஃப்லைன் கிளாஸ்ல வந்து நான் வந்து உங்களுக்கு எடுக்கிறேன். சோ இப்போ பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ரெசின் கீச்சிங் வந்து செய்யறதுக்கு மேக் பண்றதுக்கு பேசிக்கா என்ன செய்யணும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது மாதிரி தான். ஸோ நம்ம மோல்டு வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு வெட் வைப்ஸ் வச்சோ இல்லைனாக்கா டிஷ்யூ பேப்பர் வச்சோ நம்ம வந்து மோல்டு வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பபிள் பேஸ்ட் வச்சிருக்கோம், அதை வச்சு அந்த வந்து மோல்டை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு அது ஃபுல்லாக நம்ம வந்து அதில் உள்ள டஸ்ட் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ரெசின்ல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மாதிரியான கலர் பேஸ் கலர் வந்துட்டு நமக்கு வேணுமோ அந்த கலரை வந்துட்டு நம்ம வந்துட்டு அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து போர் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பிளெயினாக தான் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம பிளெயின் கலரை நம்ம ஊதிக்கலாம். நான் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் மைக்கா பவுடர் வந்து யூஸ் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக வந்துட்டு அதில் மோல்டில் ஊற்றி கிளிட்டர்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணிடுறேன். கிளிட்டர்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஃபுல்லாக ஒரு 12 hours வந்து நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்துட்டு அந்த சைஸுக்கு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 inch சைஸில் வந்துட்டு இந்த மோல்டு இருக்கும். ஸோ அந்த சைஸுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்துட்டு அந்த இது மேலே வச்சு மோல்டில் வச்சு அது மேலே வந்துட்டு நான் பியூர் ரெசின் வந்துட்டு நான் அதில் வந்துட்டு போர் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைடெலாம் வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் கிளிட்டர்ஸ் வேணுங்கிறதுனால நான் கோல்ட் ஃப்ளேஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெக்கரேட்டிவ் ஒர்க்லாம் வந்துட்டு நம்மளுடைய விஷ் தான். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு இது ஒரு 24 hours ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லாவே வந்து ட்ரை பண்ணிவிட்டேன். இது வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் நான் வந்துட்டு பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு நான் வந்துட்டு டிமோல்ட் பண்ணிட்டேன். டிமோல்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து கிளாஸி லுக்குள்ள இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்துட்டு இதோட சைட்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அனிவனாக வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அதாவது கொஞ்சம் சொரஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த ஏற்கனவே விட்டு பார்க்கணும்னா இந்த டீவரிங் டூல்ஸ் வச்சு அதையெல்லாம் வந்துட்டு நம்ம ஈவன் பண்ணி விட்டுறோம். ஸோ ஈவன் பண்ணி விட்டுட்டோம்னாக்கா அந்த ஓரம் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே ஸ்மூத்தாக மாறிடும். ஸோ நம்மளுக்கு வந்து கையில் எதுவுமே வந்து கிளிக்காது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து இது வந்துட்டு ரெசின் கீ செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே இதில் வந்துட்டு இந்த ஹேங்கிங்ஸ் வந்துட்டு கீ செயின்ஸ் எல்லாமே வந்துட்டு போட்டுட்டு இது வந்துட்டு நம்ம டெலிவரி. ஸோ பாருங்க, நான் வந்துட்டு இதில் உள்ளது எல்லாத்தையுமே வந்து ஃபிலிம்ஸில் வந்துட்டு கிளியர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து அந்த லுக் வைஸ் பாருங்களேன், அது அப்படியே ரொம்ப வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி கிளாஸ் லுக்கில் இருக்குது. அவங்க நம்மளுக்கு புரிஞ்சு வந்து என்னமோ பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ஃபோட்டோஸ் தான் அவங்க நம்மளுக்கு வந்து கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுவே வந்துட்டு எவ்வளோ வந்து கிளாஸ் லுக்கில் வந்து நம்மளுக்கு வந்து ரெஃப்ளெக்ட் ஆகி காட்டுதுன்னு பாருங்களேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஃபீச்சர் இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் நம்பர் வந்து மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இல்லைனாக்கா நீங்கள் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வருதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணியும் பார்க்கலாம். ஓகேயா. இப்போ வந்து இதில் உள்ள இந்த கீரிங்ஸ்லாம் வந்து நம்ம கோக்கணுண்டாக்கா நம்மளுக்கு தேவைப்படுது இந்த பிளேயர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நோஸ் பிளேயர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு தேவைப்படுது. எனக்கு இது வந்து இந்த ரிங் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால வந்துட்டு 2 வந்துட்டு நோஸ் பிளேயர்ஸ் வச்சு தான் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியும், அது க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ நான் இதுக்கு எடுத்துருக்கிற ரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு கலர். ஸோ கஸ்டமர் நம்ம கிட்ட வந்து கேட்டது என்னன்னாக்கா கோல்டு கலர் வந்துட்டு ரிங் தான் வந்து நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து 2 types ஆஃப் ரிங்ஸ் வந்துட்டு இருக்குது, கோல்டு அண்ட் சில்வர் கலர். ரெண்டுமே வந்துட்டு நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ மார்க்கெட்லேயும் அதே மாதிரி அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு எது விருப்பமோ அந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை கஸ்டமர்ஸ் வந்துட்டு கேட்பாங்க இதுதான் வேணும், இந்த கலர்ஸில் எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கீரிங்ஸ் வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து 2மே வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரிங் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஜம்பிங்னு சொல்லுவாங்க. அந்த ஜம்பிங் வந்துட்டு நான் அந்த நோஸ் பிளேஸ் வச்சு நல்லா வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆல்ரெடி வந்துட்டு ஹோல் உள்ள மோல்டு தாங்கிறதுனால ஸோ நம்ம ஹோல் போட வேண்டியதில்லை. ஸோ அந்த ஹோலில் வந்துட்டு நம்ம வந்துட்டு விட்டு ஜம்பிங் மாட்டி அந்த நோஸ் பிளேஸ் வச்சு அந்த ரிங்லாம் வந்துட்டு கனெக்ட் பண்ணி ஃபுல்லாகவே நம்ம வந்து நெருக்கி விட்டுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கீச்சன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு கீச்சன் வித்து ஒரு சின்னதாக குட்டியாக வந்து ஒரு ஹார்ட் சாம்ஸ் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஹார்ட் சாம் நான் வந்து ரெசினில் தான் மேக் பண்ணியிருந்தேன். நம்மள்ட்ட வந்து குட்டியாக வந்துட்டு சாம்ஸ்லாம் வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்காகவே குட்டி குட்டியாக ஸ்டார்ஸ் அண்ட் ஹார்ட்லாம் வந்துட்டு மோல்ட்ஸில் நிறையா இருக்கும். அதில் வந்து நம்ம எக்ஸஸாக உள்ள வந்து ரெசினை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஊற்றி வச்சோம்னாக்கா நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில் அந்த சாம்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகிடும். ஸோ நான் அந்த மாதிரி செஞ்சு வச்சது தான் வந்துட்டு இந்த ஒயிட் சாம்ஸ். ஸோ அந்த சாம்ஸ் தான் நான் இதில் வந்துட்டு சேர்க்க போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குட்டியாக வந்துட்டு ஒரு ஜம்ப்ரிங் இருக்கும். அந்த ஜம்ப்ரிங் எடுத்து நான் வந்து இந்த ஹார்ட்டில் வந்து ஆல்ரெடி ஒரு ஹோல் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அந்த ஹோலில் வந்து நான் விட்டு இதை வந்துட்டு ஒரு குட்டி சாமா வந்துட்டு நான் ரெடி பண்ணி அந்த கிச்சன். ஸோ இப்போ நம்மளுடைய கிச்சன் வந்துட்டு சூப்பராகவே நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காம நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனே போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் ரெசினட் பற்றி வந்துட்டு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க மறக்காம.
எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் லெவல் நம்ம போகணுன்ற அவசியமே அதுவாகவே தன்னாலே நம்ம வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது அந்த ரெசின் பிஸ்னஸ்ங்கிறது. நான் வந்துட்டு சும்மா விளையாட்டு போக்கில் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, கற்றுக்கிட்டாங்க. அவங்க வந்துட்டு எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்து இதை நீ கற்றுக்கோ அப்படின்னு சொன்னதுனால ஸோ நானும் சும்மா ஜஸ்ட் வீட்டில் வந்து ஒரு டைம் பாஸ்க்கு செய்யலாமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு செஞ்சேன். பட் இதை வந்துட்டு இதுவே வந்துட்டு என்னோட ஒரு ஐடென்டிஃபிகேஷன், இதுவே என்னோட ஒரு பிஸ்னஸாக இன்றைக்கி வந்துட்டு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்களும் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக்கிறதா இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் முழு ஈடுபாடோடு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா அதுவே உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் வந்துட்டு கொடுக்கறதுக்கு சான்சஸாக இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு நம்ம சீரியஸாக வந்துட்டு நம்ம கற்றுக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு லேர்ன் பண்ணது தான் இந்த ரெசின் ஆர்ட். ஸோ எனக்கு வந்துட்டு இது ரொம்ப வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு எனக்கு ஒரு ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இந்த ரெசின் ஆர்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இது மூலமாக வந்து நிறைய குட்டி குட்டி பிஸ்னஸ்லாம் வந்து சைட் பிஸ்னஸ்லாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு போகிற வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.